நக்கலை பார்த்தியதுக்கு ஏதோ தெரிஞ்சவன் ஃப்ரெண்டு கூட இருக்கிறான் நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஷூ போட மாட்டேன், ரெஸ்யூம் எடுத்துன்னு வர மாட்டேன், நக்கலாக பேசுகிறான். அவனை இனிமே இவனுங்கெல்லாம் எதுவுமே பேசவே கூடாது. நம்ம ஏதோ நம்ம வந்து இவர்கிட்ட காலில் வந்து கேட்ட மாதிரியே பேசினுக்கிறான். அவன் ஷூ போட்டுனுவா, இது பெல்ட் மாட்டணுவா, அறிவு கிடையாது, இப்படியே அறுக்க போற நாயே. டேய் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையாடா. டேய் ஒரு வேலை வேணா அது எப்படி அடையணும்னு எனக்கு தெரியாதா வேலை? என்னடா நீ பைத்தியமா இருக்கிற? சரி ஏதோ ஃப்ரெண்டு பேசக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கிறேன். பா இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நீ சொல்லுப்பா. போயிட்டேன், போய் கூப்பிட்டேன், டே நான் பார்த்துக்கிறேன், ஒரு ரெஸ்யூமு, ஒரு ஷூ, இன்பன் மட்டும் வா, இங்கிலீஷ் கூட கொஞ்சம் பேசு, நான் எவனா பேசி உள்ளே அமுச்சு விட்றேன் உன்னை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் அது கூட பண்ண மாட்டானா, நான் என்ன பண்ணுறது நீ சொல்லு. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நீ ஒரு லெவலுக்கு வந்துடுவேன், நான் ஒரு லெவலுக்கு வந்துடுவேன். அவன் பைத்தியக்காரனா அலைவான், அவனும் கண்டுக்க மாட்டான். வரவன் போகிற என்னத்தம்மா சொல்லுவான், கூடயே இருந்தானுங்க இவனுக்கு மட்டும் விட்டானுங்க அப்படின்னு. இது நம்மளுக்கு தேவையா? அது மட்டும் இல்லை, எதுக்கு நம்ம சொல்கிறோம், கூட இருக்கிறான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து சொல்கிறோம். அது புரிஞ்சிக்காமல் பேசுகிறான். இப்போ தேவையெல்லாம் முறுக்கின்னு என் மேலே இருக்கிறான். நான் என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் முறுக்கின்லாம் இல்லைப்பா. நான் என்ன சொல்கிறேன், என்னை விட்டுருன்றேன். எனக்கு தெரியும் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். அப்படி தேவை எதனா ஏற்பட்டுச்சுன்னா நானே வந்து கேட்குறேன். இதுதான் நான் சொல்கிறேன். இதையும் புரிஞ்சிக்க மாட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? என் போக்கில் விடுங்க. எனக்கு தெரியும் எப்படி பிளான் பண்ணி வரணும்னு. புரியுதா?